இந்த மாதிரி போய் அந்த மாதிரி வந்து வேற மாதிரி முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் மேட்ச்னே சொல்லலாம். எஸ், பாகிஸ்தான் வந்து எங்க ரொம்ப இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, எங்களை நாங்கெல்லாம் இந்த மேட்ச் ஆட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐசிசிஐ பஞ்சாயத்துலாம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி விடுங்க ஐயா, என்னையா நீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிச்சது. டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஓப்பனிங் இறங்கின இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும். பெரும் அதிர்ச்சி என்னன்னா அபிஷேக் சர்மா டக் அவுட். ஸோ சல்மான் சூப்பரா போலிங் போட்டாருன்னே சொல்லுவேன். ஸ்பின் நின்று போடுறாங்க, ஒரு மாதிரி நிதானமா போடுறாங்க, ஒரு சுழட்டி சுழட்டி போடுறாங்களே அப்படின்ற மாதிரி திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கா. மறுமுனையில் இஷான் கிஷன் எப்படி போட்டா நம்ம வேலை விளாசி விடுறது, நான் விளாசி விடுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி 40 பாலுக்கு 77 ரன்ன்ற மாதிரி பிரிச்சு மேஞ்சிட்டு அப்படி 3 6 10 4ஓட. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் அவுட் ஆக, திலக் வர்மா ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஆனவர், அவரும் அவுட் ஆக, அதுக்கப்புறம் அந்த ஹர்திக் பாண்டியா வந்து முதல் பால்லே டக் அவுட் ஆக, கோல்டன் டக் அவுட் ஆக அப்படின்ற மாதிரி போயிட்டு ஆனாட்டிக்லாம் போறாங்களே பாகிஸ்தான். ஏன்னா ஸ்பின் நல்லா போடுறாங்க, அது ஸ்பின் போடுறாங்களா இல்லை நின்று சக்கிங் அடிக்கிறாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு எல்லாரும் போலிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சூரியகுமாரை பார்த்த 6 4 விளாச முடியலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 29 பாலுக்கு 32 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ கடைசி ஒரு 3 4 ஓவர்கள் சிவம் துபே கையிலையும், கடைசி ஓவர் ரிங்கு சிங் கையிலையும் வந்து ரிங்கு சிங் வந்து கடைசி ஓவரில் 6 ஒரு 4 அடிச்சு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரன் அடிச்சு அப்படியே சிவம் துபே ஒரு 17 பாலுக்கு 27 ரன். ஓவரால 20 ஓவருக்கு 125 ரன், 7 விக்கெட் இழப்புக்கு இந்தியா எடுக்க முடிஞ்சது. ஸோ இதை அடிப்பாங்களா பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கும்போது ஃபர்கானும் ஷைமும் வந்து ஓப்பனிங் இறங்கினாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஹார்திக் பாண்டியா வீச மொதல் ஓவர்லேயே விக்கெட் கிடைக்குது அவருக்கு. அதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷைமும் சல்மான் கேப்டனும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஓவர் ஆடிட்டு இருக்கும்போது 2 பேரையும் இந்த ஓவரில் காலி பண்ணுறேன் பாக்குறியா, பூம் பூம் பூம்லானா சும்மாவா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கை போட்டு 2 பேர் விக்கெட், அவர் 6 ரன்னுக்கு காலி, ஒரு 4 ரன்னுக்கு காலின்னு போய் வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு. அதுக்கப்புறம் பாபர் அசானும் உஸ்மான் கானும் எப்படி ஆட போறாங்கன்ற, பாபர் அசான் அக்ஷர் பட்டேல் பால்ல 5 ரன்னுக்கு விழுந்து விட்டார்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் உஸ்மானும் ஷதாப் கானும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த பக்கம் உஸ்மான் மட்டும் உயிரை கொடுத்தேனும் பாகிஸ்தான் தேசத்தை காப்பாற்றுவேன்ற மாதிரி 34 பாலுக்கு 44 ரன் அடிச்சா அப்படி மற்ற யாருமே அடிக்க முடியல. அந்த அளவுக்கு போலிங் நம்ம. ஏன்னா திலக் வர்மாலாம் விக்கெட் எடுக்கிறாருன்னா அப்போ ஸ்பின்னுக்கு எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஷதாப் கான் விக்கெட் திலக் வர்மா 14 ரன் காலி பண்றாரு, உஸ்மான் கான் விக்கெட் 44 ரன் அக்ஷர் பட்டேல் காலி பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகமது நவாஸ் விக்கெட் குல்தீப் யாதவ் 4 ரன் காலி பண்றாரு. ஃபகீம் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 10 ரன் காலி பண்றாரு. அகமது விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி டக் அவுட் பண்ணி விட்டா அப்படி. ஸோ அதே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுழல் பந்துக்கு ஏற்ற ஒரு பிச்சாக தான் இருந்தது. ஷஹீன் அஃப்ரிடி போலர் நல்லா போடுவார்ல, அவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 பாலுக்கு 23 ரன் அடிச்சா அப்படி. ஆனால் முடியல. ஓவராலாக 18 ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 114 ரன்னுக்கு ஆல் அவுட், 61 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. பிளேயர் ஆஃப் த மேட்சாக இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ வேர்ல்டு கப்போட இந்தியாவோட லெகசி வாசஸ் பாகிஸ்தான் 8-1 வந்து இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க, அந்த ஃபைனல்ஸ் மட்டும், மற்றது எல்லாமே நாங்கள் தான் அப்படின்ற அளவுக்கு இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.